அலகு 8. எசாயாவின் மகன். அதன்பின் ஆண்டவர் என்னை நோக்கி, நீ அகன்ற வரைபலகை ஒன்றை எடுத்து அதில் மனிதர் எழுதுவது போல் மகேர் சாலால் கஸ்பாசுக்கு உரியது என எழுது. உரியா என்னும் குருவும் எபரேக்கியாவின் மகன் செக்கரியாவும் எனக்கு உண்மையுள்ள சாட்சிகளாயிருக்கட்டும் என்றார். நான் இறைவாக்கினரான என் மனைவியுடன் கூடிய பொழுது அவர் கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுத்தார். அப்பொழுது ஆண்டவர் என்னை நோக்கி, அவனுக்கு மகேர் சாலால் கஸ்பாசு என பெயரிடு. ஏனெனில் இச்சிறுவன் அப்பா அம்மா என அழைக்க அறியும் முன்னே தமஸ்குவின் செல்வங்களும் சமாரியாவின் கொள்ளை பொருட்களும் அசீரிய அரசனால் வாரிக்கொண்டு போகப்படும் என்றார். அசீரியரின் முற்றுகையை முன்னறிவித்தல். மீண்டும் ஆண்டவர் என்னோடு உரையாடி, அமைதியாய் ஓடுகின்ற சீலோவாவின் நீரை வேண்டாமென்று இந்த மக்கள் மறுத்துவிட்டு ரட்சீனையும் ரமலியாவின் மகனையும் கண்டு அச்சத்தால் துவண்டு வீழ்கிறார்கள் என்றார். ஆதலால் ஆண்டவர் ஆற்றலுடன் பெருக்கெடுத்தோடும் பேராற்றை போன்ற அசீரிய அரசனையும் அவனுடைய வலிமை மிகு படைகள் அனைத்தையும் அவர்களுக்கு எதிராக அணிதிரண்டு வரச் செய்வார். கால்வாய்கள் அனைத்தையும் பேராற்றின் வெள்ளம் நிரப்பும். எல்லா கரைகள் மேலும் அது புரண்டு பாயும். எங்கும் வெள்ளக்காடாய் காட்டாராய் ஓடும். யூதா நாட்டுக்குள் புகுந்து அதன் கழுத்தை எட்டும். இம்மானுவேலே, அதன் கிளையாறுகள் உன் நாட்டின் பரப்பை எல்லாம் நிரப்பி நிற்கும். மக்களினங்களே, ஒருங்கிணையுங்கள், எனினும் நொறுக்கப்படுவீர்கள். தொலைநாட்டிலுள்ள அனைத்து மக்களே, செவி கொடுங்கள். போருக்கென இடையை கட்டிக்கொள்ளுங்கள், எனினும் தோல்வியுறுவீர்கள். போர்க்கோலம் கொள்ளுங்கள், எனினும் முறியடிக்கப்படுவீர்கள். ஒன்று கூடி சதித்திட்டம் தீட்டுங்கள், அதுவும் விழலுக்கு இறைத்த நீராகும். கூடி பேசி முடிவெடுங்கள், அதுவும் பயனற்று போகும். ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார். எசாயாவுக்கு எச்சரிக்கை. தமது வலிமையுள்ள கையை என்மேல் வைத்து ஆண்டவர் எனக்கு எச்சரிக்கை விடுத்தார். இந்த மக்களின் வழிகளை நான் பின்பற்றாதிருக்க எனக்கு கட்டளை பிறப்பித்தார். இந்த மக்கள் சதித்திட்டமென அழைப்பதையெல்லாம் நீங்கள் சதித்திட்டம் என சொல்லாதீர்கள். அவர்கள் எதற்கு அஞ்சுகிறார்களோ அதற்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம். நடுங்கி நிலைகுலையவும் வேண்டாம். படைகளின் ஆண்டவர் ஒருவரையே தூயவர் என போற்றுங்கள். அவருக்கே அஞ்சுங்கள். அவர் திருமுன்னேயே நடுங்குங்கள். அவரே திரு தூயகமாய் இருப்பார். இஸ்ரவேலின் இரு குடும்பத்தாருக்கும் இடறு கல்லாகவும் தடுக்கி விழச்செய்யும் கற்பாறையாகவும் இருப்பார். எருசலேமில் குடியிருப்போருக்கு பொறியும் கண்ணியுமாயிருப்பார். அவர்களில் பலர் தடுமாற்றமடைவர், இடறி வீழ்ந்து நொறுக்கப்படுவர், கண்ணியில் சிக்கொண்டு பிடிபடுவர். குறி கேட்பது பற்றி எச்சரிக்கை. இந்த சான்றுரையை கட்டிவை. என் சீடரிடையே இந்த இறைக்கூற்றை முத்திரையிட்டு வை. யாக்கோபு குடும்பத்தாருக்கு தம் முகத்தை ஆண்டவர் மறைத்துள்ளார். அவருக்காக நான் காத்திருப்பேன். அவர் மேல் என் நம்பிக்கையை வைப்பேன். படைகளின் ஆண்டவர் சீயோன் மலையில் குடிகொண்டிருக்கிறார். நானும் அவர் எனக்களித்த குழந்தைகளும் இஸ்ரவேலில் அவருக்கு அடையாளங்களாகவும் அறிகுறிகளாகவும் இருக்கின்றோம். மாய வித்தைக்காரரையும் முணுமுணுத்து மந்திரங்களை ஓதி குறி சொல்வோரையும் அணுகி குறி கேளுங்கள்.
என அவர்கள் உங்களிடம் சொல்வார்கள். மக்கள் தங்கள் குல தெய்வத்தை நாடி குறி கேளாதிருப்பார்களோ? உயிருள்ளோருக்காக செத்தவர்களை விசாரிப்பதல்லவா முறைமை என்பார்கள். இறை குற்றையும் சான்றுரையையும் நாடி தேடுமாறு அவர்கள் சொல்லாததனால் அவர்களுக்கு விடிவு காலம் வராது என்பது உறுதி. பெருந்துன்பத்தோடும் பசி கொடுமையோடும் அவர்கள் நாட்டை கடந்து செல்வார்கள். பசியால் வாடி வதங்கும் போது வெறி கொண்டு தங்கள் அரசனையும் தெய்வத்தையும் சபிப்பார்கள். முகத்தை உயர்த்தி அண்ணாந்து பார்ப்பார்கள். தலையை தாழ்த்தி தரையை உற்று நோக்குவார்கள். எங்கு நோக்கினும் காரிருள், கடுந்துயர், மனவேதனைகளே புலப்படும். காரிருள் அவர்களை ஆட்கொள்ளும்.